Assalamualaikum, welcome to JJ Mom's Kitchen. எல்லா புகழும் இறைவனுக்கே. ஹாய் வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்னைக்கு நம்ம வந்து சோயா சாஸ்ல செஞ்ச ஒரு மீன் சம்பலை தான் பார்க்க போறோம். கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கக்கூடிய மீன் சம்பல் நம்ம பார்க்க போறோம். அது வந்து சோயா சாஸ்லயே செஞ்ச மீன் சம்பல். சரியா? இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் தூக்கலா கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுக்கு சம்பல் பிளாச்சான் செஞ்சுருக்கிறேன். மலேசியன் ஃபேமஸான சம்பல் பிளாச்சான் செஞ்சுருக்கிறேன். இந்த சம்பல் பிளாச்சான் ரெசிபி நான் ஏற்கனவே இங்கே போட்டிருக்கிறேன். உங்களுக்கு கீழே லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பாருங்கள். அதுக்கு வந்து பச்சை வெண்டிக்காயும் பச்சை சுண்டைக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். ரெண்டுமே நம்ம மரத்தில் உள்ளது தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இதை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். எதுவுமே நான் வேக வைக்கல, எல்லாமே பச்சை தான். அப்புறம் வந்து இந்த சம்பல் பிளாச்சானோட ரெசிபி நான் கீழே போடுறேன். அதுக்கு மேலே உங்களுக்கு பிளாச்சான் கிடைக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கூனியை வச்சு அதே ஸ்டைலில் நீங்கள் செய்யலாம். மாசி கருவாடை வச்சு நீங்கள் செய்யலாம். காஞ்ச இறாலை வச்சு நீங்கள் செய்யலாம். சரியா ஃப்ரெண்ட்ஸ்? கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. ஒரு வித்தியாசமான சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு ரெசிபியை நீங்கள் உணர்வீங்க. இங்கே மலேசியாவுக்கு தான் வந்து சாப்பிடணுங்கிற அவசியமே இல்லை. நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செய்யக்கூடிய ரெசிபி தான் இது எல்லாமே. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற மணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கிறோங்க. இப்போ நம்ம அவங்க வீடியோவுக்கு போவோம். வாங்க இப்போ செய்முறையை பார்ப்போம். 2 தங்கப்பாறை எடுத்துருக்கிறேன். சரியா? இங்கே பவல் மாசுன்னு சொல்லுவோம். அதை வந்து 2 அப்படி பொழந்துக்கிட்டு பொரிச்சா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் இப்படி செஞ்சுருக்கு. சரியா? இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இப்படி பொழந்தும் வச்சுக்கலாம். பொழந்து வச்சும் அது மேலே வந்து நம்ம வந்து லைட்டாக வந்து வெட்டணும். சரியா? உங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி செஞ்சுக்கிறேங்க. நான் முழு மீனாக இருந்தால் நடுவுக்கு அப்படியே கீறி விட்டுக்கிறேங்க. இது புழக்கிறது ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. இந்த மாதிரி புலந்தோம்னா நம்ம நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அப்படி புழக்கிறது. பாவல் மீன் கருவாவலா வெள்ளை வாவலா இல்லைன்னா தங்கப்பாறையா எதாக இருந்தாலும் நீங்கள் அப்படி புலந்துக்கிறங்க. சரியா? செங்கனி முடியும், செங்கனியும் நீங்கள் செய்யலாம். அப்புறம் இன்னொரு மீன் ஒன்று இருக்குது, அதையும் நீங்கள் செய்யலாம். இது நம்ம இப்போ வந்து கீச்சாப்பு தான் செய்ய போகிறோம். சரியா? இப்போ இதில் நம்ம வந்து என்ன செய்ய போகிறோம், மசாலா தடவை போகிறோம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளோதான். அதை மட்டும் போட்டு எண்ணெய் நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிட்டு பொரிச்சிருங்க. கிறிஸ்பியாக பொரித்து எடுத்துடணும். எடுத்து அந்த சம்பளை வந்து நம்ம அது தலையில் தான் ஊற்றி சாப்பிடணும். சரியா? அதோட கொஞ்சம் எண்ணெய் மசாலா வந்து கீழே உதிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெயை போட்டுக்கிறோங்க. இந்த மசாலையிலே நமக்கு எண்ணெயும் வேணாலும் நீங்கள் மிக்ஸ் பண்ணியே நீங்கள் போட்டுக்கிறலாம். அதுக்கெல்லாம் நல்லா எண்ணெயை வந்து நல்லா சூடு பண்ணி வச்சுக்கிறோங்க. சுடு இருக்கணும் எண்ணெய், கொஞ்சம் கூடுதலாகவே எண்ணெயை வச்சுக்கிறோங்க. அப்புறம் நம்மளுக்கு திடீர்னு ஒட்டிரும்ல, அதனால் லைட்டாக உப்புக்கல் அப்படியே ஒரு மீனாக போட்டு எடுங்க. இது நம்ம 2 மீன்லாம் போட முடியாது. ஒரு மீனை அப்படியே புலந்துருக்குறோம்ல, அப்படியே போடணும். போட்டு கிறிஸ்பியாக எடுத்த பிறகு அதுக்கப்புறம் இன்னொரு மீனாக போடுங்க. நம்மளுக்கு இப்படி புலந்துட்டோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா உள்ளுக்குலாம் நல்லா வெந்துடும். நல்லா சாப்பிட்லாம். ஆளுக்கு ஒரு பாதி எடுத்து சாப்பிட்டாலும் முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். உங்கள் விருப்பம். நீங்கள் எத்தனை மீன் வேணாலும் போட்டு இதே மாதிரியே செஞ்சுக்கலாம். ஜாமான்களை மட்டும் கூட்டிக்கிறேங்க. பொரிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே நான் வந்து அதுக்குள்ளே சோஸ்க்குள்ளே பொருள்லாம் வெட்டிட்டேன். வெங்காயம், மிளகா, தக்காளி, பூண்டு எல்லாத்தையும் வெட்டியாச்சு. சரியா? எல்லாத்தையுமே பொடிசாக வெட்டிக்கிறேங்க. பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம், என்ன வெங்காயம் வேணுமோ நீங்கள் வெட்டி வச்சுக்கிறோங்க. அப்புறம் சில்லி சோஸு, சோயா சோஸு, உப்பு, சில்லி பேஸ்ட்டு அதை எடுத்து வச்சுக்கிறோங்க. அவ்வளோதான். சில்லி பேஸ்ட்டு, சோயா சோஸு, ஒயிட்டர் சோஸு எல்லாமே உப்பு எல்லாம் எடுத்து வச்சுக்கிறோங்க. சில்லி சோஸு, சோயா சோஸு, சில்லி பேஸ்ட்டு, உப்பு, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து உங்கள் ரசனைக்கு. உங்களுக்கு சோஸ் கூட வேணுமா கூட போடுங்க, குறைச்சி வேணுமா குறைச்சி போடுங்க. நான் எல்லாமே எண்ணெயை ஊற்றியாச்சுல, எண்ணெயை ஊற்றிட்டு சில்லி பேஸ்ட்டு போடுங்க. சில்லி பேஸ்ட்டை முதல்ல எண்ணெய்க்குள்ள போடணும். ஏன்னா இது வேக வைக்காத மிளகா. அப்புறம் பூண்டை போடுங்க. நம்ம எதுக்குமே வந்து முதல்ல பூண்டை போட்டு இஞ்சியை போட்டு முதல்ல வதக்கிடணும். அதுக்கப்புறம் நல்லா அது வந்து பொரியணும். நல்லா அந்த மிளகாய் வந்து வேகணும். ஏன்னா இது வந்து மிளகா வந்து சும்மா அரைச்ச மிளகா தான் ஊற வச்சு. சரியா? அதனால் நம்மளுக்கு வேகணும். அதுக்கப்புறம் வெங்காயம், மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. இதுக்கு வந்து முக்கியமாக வந்து ரொம்ப போட்டு தீய வைக்க வேணாம், ரொம்ப வதக்க வேண்டாம்.
லைட்டாக வதக்கினா போதும். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, இஞ்சி இல்லை பூண்டு எல்லாத்தையும் முதல்ல பூண்டு மிளகா பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டோம். இப்போ வந்து மிளகாயும் பச்சை மிளகாயும் வெங்காயமும் போட்டு வதக்குறோம். சின்ன வெங்காயமும் கொஞ்சம், பெரிய வெங்காயம் கொஞ்சம், கொஞ்சம் பெருசாக வெட்டி கொஞ்சம், சிறுசாக வெட்டி கொஞ்சம், அந்த மாதிரி செஞ்சுக்கிறேங்க. பெருசாக வெட்டின வெங்காயத்தை வந்து நீட்ட வாழை வெட்டினது, அப்புறம் அந்த வெங்காயம் வதங்கின அப்புறம் இதை போடுங்க. அப்போ தான் அந்த சோஸில் வந்து அப்படி இப்படியே கிடக்கும், நம்ம எடுத்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். சரியா? அதுக்கு நம்ம இப்படி செய்யணும். எல்லாமே லைட்டாக வதங்கினா போதும். எனக்கு அந்த சோயா சாஸ் ஊற்றுறோம்ல, அதுவே அது எல்லாத்தையும் வேக வச்சிரும். அப்புறம் சில்லி சாஸ் வந்து 2 ஸ்பூனு, உங்களுக்கு சாஸ் கூட வேண்டாம் 3 ஸ்பூன் போட்டுக்கிறோங்க. அப்புறம் சோயா சாஸ், ஸ்வீட் சோயா சாஸ், இது வந்து 2 ஸ்பூனு. இந்த ஸ்வீட் சோயா சாஸ் செய்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். எப்படி பார்த்தாலும் 10 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் அந்த சோயாபீனை வந்து ஊற வச்சு, அது ஏதோ ப்ரொசஸ் பண்ணி ஊற வச்சு இந்த சோயா சாஸ் அவங்க செய்வாங்க. இது நம்மெல்லாம் செய்கிறது ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ். சரியா? அப்புறம் உப்பு போடுங்க. ஏன்னா இது வந்து உப்பு இருக்காது, இதில் வந்து இனிப்பு தான் இருக்கும் இந்த சோயா சாஸில். அப்புறம் தண்ணி ஒரு 50 மில்லி ஊற்றுங்க. உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக போயிடுச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூனு சோள மாவை வந்து கொஞ்சமாக கரைச்சி ஊற்றிடுங்க. அப்போ உங்களுக்கு திக்னஸ் வந்துடும். இதுக்கு மேலே உங்களுக்கு சாஸ் கூட வேணும்டா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து சோயா சாஸு, ஸ்வீட் சோயா சாஸு, அப்புறம் வந்து சில்லி சாஸை கூட போட்டுக்கிறோங்க. அப்புறம் தக்காளியை போடுங்க. அப்புறம் நம்ம என்ன போடணும், வாசனை சராயை போடணும். சராயை வந்து நம்ம வந்து பொடிசாக நல்லா என்ன செய்யணும், உள்ளுக்கு நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்லுவேன், வெளியே உள்ளது ஃபுல்லாக நம்ம எடுத்துடணும். வெளியே உள்ள தோல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. உள்ளுக்குள்ளதை மட்டும் எடுத்து இப்படி இடிகளை வச்சு இப்படி நச்சு நம்ம போடலாம். இல்லைன்னா இடிகளை வச்சு இப்படி நச்சு பொடிசாக வெட்டி நம்ம போடணும். அடுப்பை இப்படி தான் ஏற்றி விட்ருக்குறேன். அது வந்து கொதிச்சுக்கிட்டு இருக்கையிலேயே வாசனை ஃபுல்லாக போடுங்க. முதலே போட்டனாலும் போடலாம், பொடிசாக வெட்டி போடணும் முதலே போடுறதா இருந்தால். அப்புறம் நம்ம வந்து முழுசாக வெட்டி வச்சுருக்கோம்ல மீன், 2ஆக புழக்காத மீன், அதை வந்து போடுங்க. இந்த மாதிரி போட்டும் நம்ம வந்து சம்பளத்தில் போட்டும் சாப்பிட்லாம். நம்ம வந்து தட்டில் வந்து பொரிச்ச மீன் கிறிஸ்பியாக பொரிச்சு வச்சுருக்கோம் தெரியுமா, அதை தட்டில் வச்சு அந்த சோஸை வந்து அதில் ஊற்றியும் சாப்பிட்லாம். நம்மளுக்கு கடையில் வந்து அப்படி தான் தருவாங்க, சோஸை வந்து அதில் ஊற்றி தந்துடுவாங்க. கிறிஸ்பியாக பொரித்து சோஸ் ரெடியாக வச்சுருப்பாங்க, அதெல்லாம் அப்படி அள்ளி ஊற்றி தந்துடுவாங்க. இல்லைன்னா புதுசாக சோஸ் செஞ்சு ஊற்றி தருவாங்க. அது ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட. சுட சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு வந்து நம்மளுக்கு பிளாச்சான் வந்து சூப்பராக இருக்கும். இல்லைனா மாசி சம்பல் இருந்தால் நீங்கள் செஞ்சுக்கிறங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு நல்ல பதிவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Like, subscribe, JJ Max Kitchen. Bye. See you. Bye.